ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 5 எபிசோட் 90 பார்க்க போறோம். ஓப்பனிங்லயே ஆன்பு பிளாக் ஆப்பை சேர்ந்த ஒரு மெம்பரை காட்டுவாங்க. அடிபட்டு வருவாரு. ஒரு பேர்டு மூலமா மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இப்போ ஒன்ன பொறுத்து தான் இருக்கு, ஹொக்காகே கிட்ட இப்படியாச்சும் அந்த ஒரு மெசேஜை சேர்த்துரு அப்படின்ட்டு ஆள் உட்காரவும் ப்ளூ கலர்ல லைட் பயங்கரமா எமிட் ஆகும். இதை பாடி எலிமினேஷன் ஜுட்ஸு அப்படின்பாங்க, லைக் சூசைட் மாதிரி. ஆனா இந்த ஒரு பாயிண்ட்ல அவனோட மொத்த உடம்புமே அழிஞ்சிருக்கும். நருட்டோவை தெளிவா பார்க்குற எல்லாத்துக்குமே நல்லா புரியும், வெறும் உடம்பு கிடைச்சா கூட அதுல இருக்க இன்டெல் எடுத்துக்குவாங்கன்னு. அதனாலதான் இந்த ஆன்பு பிளாக் ஆப்பை சேர்ந்த மெம்பர் மொத்தமாவே உடம்பே இல்லாத மாதிரி அழிச்சுக்குவாரு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஷினோபிஸ் டிட்டர்மினேஷன் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஹொக்காகே ஆஃபீஸ்ல சுனாடே உட்கார்ந்து இருக்கும்போது கதவு தட்டுற சத்தம் கேட்கும். உள்ள வாங்க அப்படின்பாங்க. பார்த்தா சீஜனே வந்திருப்பா. ஒரு ஆன்பு பிளாக் ஆப் மெம்பர் கிட்ட இருந்து ஷினோபி பேர்ட் மூலமா மெசேஜ் வந்திருக்கு அப்படின்ட்டு கொடுப்பாங்க. சுனாடே அதை பார்த்துட்டு கக்காஷி எங்கன்னு கேட்பாங்க. நருட்டோ கூட இருக்கலாம் அப்படின்பாங்க சீஜனே. அந்த விஷயத்தை பத்தி பேசறதுக்கு போயிருக்கானா? சரி, அந்த ஒரு விஷயம் முடிஞ்ச உடனே நம்ம வந்து பார்க்க சொல்ல அப்படின்பாங்க சுனாடே. ஆன்பு பிளாக் ஆப்பை சேர்ந்த அந்த மெம்பர் வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு இல்லையா, அது ஒரோச்சிமாருவோட மறைவிடத்தை பத்தி. அதை கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையான்னு சொல்லி சீஜனை கேட்கவும், இல்ல அதை தெரிஞ்சுக்க போய் தான் அவங்கள எனிமி அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம உடனே சர்ச் டீமை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சுனாடே சொல்லவும் சரின்பாங்க சீஜனே. சுனாடே ஜன்னல் கிட்ட போயிட்டு, இந்த ஆன்பு பிளாக் ஆப்பை சேர்ந்த மெம்பர் இப்ப நமக்கு ஒரு நினைவா மட்டும் தான் இருக்க முடியும் அப்படின்பாங்க. சீஜனே அவங்களோட ரூலே அதானே, செத்தா அவங்க உடம்பு இருக்க கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதேதான், அவனோட மறைவிடத்தை நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவனோட மரணத்துல கூட அவனுக்கு நிம்மதி இருக்காது அப்படின்பாங்க. இந்த ஆன்புல இருக்க டார்க்கான விஷயம் என்னன்னா, அவங்க ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுவாங்க, ஆனா அவங்களுக்கான பேரும் இருக்காது. பேட்டில் ஃபீல்ட்ல செத்தா அவங்களுக்கான உடம்பும் கூட இருக்காது. அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ற விதமா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாருமே ஒரு பிளாக் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். இதுக்கப்புறமா கூரனோட மறைவிடத்தை காட்டுவாங்க. ஒரோச்சிமாருவோட மறைவிடம் மாதிரியே தான் இருக்கும். காபுட்டோ உள்ள போய் பார்ப்பான். இங்கேயும் ஏகப்பட்ட மனுஷங்களை சிறையில் அடைச்சு வச்சிருப்பாங்க. லார்ட் ஒரோச்சிமாரு கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு அப்படின்பாங்க காபுட்டோ. லார்ட் ஒரோச்சிமாரு கிட்ட இருந்தான்ட்டு ஷாக்காவா கூரன். சிறைக்குள்ள காட்டுவாங்க. யாரை பார்த்தாலுமே மனுஷன் மாதிரியே இருக்காது. காபுட்டோ ஒரோச்சிமாரு சொன்ன விஷயத்த கூரன் கிட்ட சொல்லிருப்பான். என்னன்னு நமக்கு சொல்லிருக்க மாட்டாங்க. இதான் லார்ட் ஒரோச்சிமாரு சொன்னதா அப்படின்ட்டு எக்ஸைட் ஆவா கூரன். கீழே ஜம்ப் பண்ணிட்டு, என்ன இந்த மாதிரியான ஒரு மறைவிடத்துக்கு அனுப்பிச்சனால என்ன மறந்துட்டாரு இல்ல வெறுத்துட்டாரோன்னு நினைச்சேன், அவருக்கு நான் இன்னுமே ஞாபகத்துல இருக்கேன் அப்படின்ட்டு எக்ஸைட் ஆவா. நான் ஏதாவது ஃபன்னியா சொன்னா கூரன் அப்படின்னு கேட்பான் காபுட்டோ. ஒருத்தங்க சண்டை போட வச்சுக்கிறது தானே, எலும்புகள் உடையும், ஒருத்தனுக்கு ஒருத்தன் குத்திக்கிட்டு சாவான், கடைசியில ஒருத்தன் மிஞ்சுவான், அது நல்லாவே இருக்க போகுது அப்படின்பா கூரன். லார்ட் ஒரோச்சிமாருவோட அடுத்த ஆபரேஷனுக்கு தேவைப்படுற மெம்பர்ஸை செலக்ட் பண்ணணும், அதனால எல்லாருமே சாகாம பாத்துக்க அப்படின்னு காபுட்டோ சொல்லவும் எனக்கு தெரியும் அப்படின்பா கூரன். இந்த மறைவிடத்தை விட்டு நீங்க வெளியே போறீங்க, அதுக்கு நீங்க சண்டை போட்டு ஜெயிச்சு காட்டணும், ஜெயிச்சவங்க என்னோட கமாண்டுக்கு கீழே லார்ட் ஒரோச்சிமாருக்காக வேலை செய்ய முடியும் அப்படின்னு கத்துவா. எல்லா கதவுகளையுமே ஓபன் பண்ணி விட்டுருவா. எல்லாரும் வரவும் காபுட்டோவும் கூரனும் மேல போயிருவாங்க. இவங்க சண்டை போடுறத பார்த்துட்டு கூரன் நல்லா வெறித்தனமா சண்டை போடுங்க அப்படின்ட்டு சிரிப்பா. அடுத்த நாள் ஆயிருக்கும். இச்சிராக்கு ராமன் கடையில காட்டுவாங்க. டியூச்சி நருட்டோக்குனே ஸ்பெஷலா செஞ்ச மீசோ போர்க் ராமனை கொடுப்பாரு. எக்ஸ்ட்ராவா ரோஸ்ட் பண்ண 2 போர்க்கோட. போர்க்னா என்ன கறின்னு தெரியும் இல்லையா? தெரியலனா கமெண்ட் பண்ணுங்க, நானே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கான ஆன்சர் கொடுக்குறேன். நருட்டோ சூடா இருக்குன்னு கத்துவான். ஆயமே சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் சூடா இருக்கணும் தான் செஞ்சது அப்படின்பா. லெஃப்ட் கையில சாப்பிடுறது ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு அப்படின்பா நருட்டோ. சக்குரா நருட்டோவை பார்த்துட்டு, நேத்து நைட் சொல்லிருப்பான் இல்லையா, நீயும் நானும் சாஸ்கேவை நெருங்குற ஃபீல் எனக்கு இருக்கு அப்படின்னு. அதை திங்க் பண்ணிட்டு நருட்டோக்கு ஊட்டி விடுறதுக்கு பக்கத்தால போவா. சாப்ஸ்டிக்ஸை கொடு அப்படின்னு கேட்கவும், சக்குரா எனக்கு ஊட்டி விட போறாளா அப்படின்ட்டு வெக்கப்படுவான் நருட்டோ. சாய் ஊட்டி விடுறக்கே வந்திருப்பான், ஆ காட்டு அப்படின்ட்டு. நருட்டோ செம கடுப்பாவான். கக்காஷி வந்து பாப்பாரு, என்னடா நடக்குதுன்னு பாப்பாரு. ஏண்டா சக்குரா எனக்கு ஊட்டி விடுறதுக்கு வரும்போது இப்படி பண்ணுவியாடான்னு கத்திட்டு இருப்பான் நருட்டோ. சாய் புக்ல போட்டுருந்துச்சு, நண்ப ஆபத்துல இருக்கும் போது காப்பாத்தணும்னு அப்படின்பா. புக்க பார்க்காத சிச்சுவேஷனை பாரு அப்படின்னு கத்துவான் நருட்டோ. என்னால பார்க்க முடியாத விஷயத்த நான் எப்படி ரீட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பான் சாய். நருட்டோ பயங்கர கோவப்படுவான். கக்காஷி ஏன்டா அப்படி கத்துறேன்னு சொல்லி கேட்பாரு. நருட்டோவும் சக்குராவும் கக்காஷியை பார்ப்பாங்க. சக்குரா நருட்டோக்கு யாரு ஊட்டி விடுறதுங்கிறத பிரச்சனையா போயிட்டு இருக்கு அப்படின்பா. தலைவன் ஊட்டி விடுறதுக்கு போவாரு. நருட்டோ செம கடுப்பாவான். சக்குரா இன்னத்துக்கு நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கணுமே, எப்பவுமே மிஷன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல தானே இருப்பீங்க அப்படின்பா. ஓ இப்பெல்லாம் நான் இப்படி தெரிய ஆரம்பிச்சிட்டேனா உங்களுக்கு
இருக்கு அப்படின்ட்டு சங்கடப்படுவாரு. இந்த தடவை நான் என்னோட மாங்கேக்யூ ஷரிங்கான யூஸ் பண்ணல அப்படின்பாரு. அன்னைக்கு மட்டும் நீங்க வரலைனா நான் திரும்ப அதை யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்திருக்கும். அதுக்கப்புறமா நீங்க நினைச்ச மாதிரி தான் நதிக்கு பெட்ல இருந்திருப்பேன் அப்படின்ட்டு சிரிப்பாரு ககாஷி. நருட்டோ சோகமா இருப்பான். ககாஷி நருட்டோவை கூப்பிட்டு நீ நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்ட ஏன் அளவுக்கு, ஆனாலும் பெரிய ஜுட்சு பண்றப்ப அதே அளவுக்கான பெரிய ரிஸ்க்கும் இருக்கும் அப்படின்பாரு. தெரியும் அப்படின்பா நருட்டோ. சுனாடே ககாஷி கிட்ட இந்த விண்ட் ஸ்டைல் ரசன் சுரிக்கன நருட்டோ திரும்ப பண்றக்கலாம பாத்துக்கங்க. ஏன்னா நருட்டோ இந்த ஒரு விஷயத்தை கண்டினியூ பண்ணானா அவனால சக்கராவை உருவாக்க முடியாது. ஏன் என்னோட மெடிக்கல் நிஞ்சுட்சு ஸ்கில்ல யூஸ் பண்ணி கூட அவனோட காயத்தை கியூர் பண்ண முடியாது. அவனுக்கு புரியும்படி சொல்லிரு ககாஷி அப்படின்னு இருப்பாங்க. அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு ககாஷி நருட்டோவை கூப்பிட்டு உன்னோட புது ஜுட்சுன்னு சொல்ல வரும்போது நருட்டோ ககாஷி கிட்ட என்னோட லிமிட் எனக்கே நல்லா தெரியும். ஒரு நாள் நான் ஹொக்காகே ஆக போறவன். நான் உங்களை விட ஸ்ட்ராங்கா இருக்கப்ப எதை பத்தி கவலைப்படணும் அப்படின்ட்டு சிரிப்பான். சக்குரா இவனை பத்தி கவலைப்பட வேணாம்னு நினைப்பா. இதுக்கப்புறமா ஹொக்காகே ஆபீஸ்ல காட்டுவாங்க. சர்ச் டீமுக்கு பர்ஃபெக்ட்டான மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணிருப்பாங்க. ககாஷி இன்னும் வரலையேன்னு சொல்லி கேட்கவும் சீஜ்னே இன்னுமே நருட்டோ கூட தான் இருப்பாரு போல அப்படின்பா. அவனுக்கு புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ட்டு சுனாடே அவனை திரும்பவும் அந்த ஒரு புது ஜுட்சுக்கான ட்ரைனிங்கோ மற்ற வேலைகளோ செய்யறதுக்கு இல்லாம பாத்துக்கணும் அப்படின்பாங்க. சீஜ்னே திரும்ப அதை மட்டும் பண்ணானா அவனால சக்கராவை உருவாக்க முடியாது அப்படின்னு கேட்பா. அவனோட ஷினோபி வாழ்க்கையே முடிஞ்சிரும் அப்படின்பாங்க சுனாடே. அப்படின்னு அதை நடக்க விடக்கூடாது அப்படின்னு வாய்ஸ் கேட்கும். பார்த்தா ஜிராயா வந்திருப்பாரு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்பாரு. அகாட்சுகியை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண போனேன் அப்படின்னு சுனாடே கேட்கவும் என்னோட ப்ராடிஜியை பத்தி நான் கவலைப்பட்டேன் அதான் வந்துட்டேன் அப்படின்பாரு. இந்த ப்ராடிஜினா யாரும் இல்ல, ஒரு திறமையுள்ள பையன் இல்லைன்னா கடவுள் அருள் உள்ள பையன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இளம் மேதையா இருப்பான். அப்படிப்பட்டவங்கள தான் ப்ராடிஜி அப்படின்பாங்க. இதை ஜிராயா சொல்றதுக்கான இன்னொரு காரணமும் இருக்கு. அதை லேட்டரா பார்ப்போம். நருட்டோவை பத்தி தானே டீப்பா டிஸ்கஷன் பண்ணிருப்பாங்க சுனாடேவும் சீஜனேவும். அதை பத்தி கேட்பாரு ஜிராயா. இதுக்கப்புறமா இச்சிராக்கு ராமன் ஷாப்ல காட்டுவாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. பில்லு ககாஷி கட்டுவாருன்னு சொல்லிடுவான் நருட்டோ. சக்குரா தேங்க்ஸ் பண்ணுவா. யோ இருங்கயா அப்படின்பாரு ககாஷி. நருட்டோ வெளியே வந்து பாப்பான். கோனாஹாமரு க்ளோன் பண்ணி நிப்பான். ஒரு வழியே ஷேடோ க்ளோன் கத்துக்கிட்டேன்னு கேட்பான் நருட்டோ. வெளியே என்ன பிரச்சனைன்ட்டு 3 பேரும் வந்து பாப்பாங்க. எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு காட்டு அப்படின்பா நருட்டோ. அப்பனா சரி என் புது ஜுட்சுவை பாரு அப்படின்ட்டு கோனாஹாமரு ஹாரம் 2 கேர்ள் ஜுட்சு அப்படிங்கிற ஜுட்சுவை பண்ணுவான். சக்குராவும் மொய்கியும் கடுப்பாவாங்க. கோனாஹாமரு அந்த ஜுட்சுவை பத்தி நருட்டோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சக்குரா மண்டையில கொட்ட போவா. அதுக்குள்ள மொய்கி அடிச்சிருப்பா. ஊடான் கோனாஹாமரு நீ ஓகேவான்னு சொல்லி கேட்பான். எதுக்கு இப்படி பண்ணேன்னு கோனாஹாமரு கேட்கவும் ஏன்டா முன்னாடி 2 லேடிஸ் இருக்கும்ல அப்படின்பா மொய்கி. இதை பார்க்க தேஜாவு ஃபீல் தான் வருது அப்படின்பா சக்குரா. அதாவது ஆல்ரெடி நடக்கிற விஷயத்த திரும்ப வேற ஒரு சைட்ல இருந்து பாக்குற மாதிரி. சக்குரா தான் நருட்டோ இப்படி கொட்டுவா. அதே விஷயம் மொய்கி கோனாஹாமருவை கொட்டுற மாதிரி நடக்கல இல்லையா, அந்த விஷயத்தை தான் அப்படி சொல்லுவா. நருட்டோ கிட்ட செம கடுப்போட ஏன்னா 2 பேரும் பாத்துக்கிட்டப்பெல்லாம் இப்படிதான் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்பா. இது ஒருத்தனை திசை திருப்புறக்கான டாக்டிக் அப்படின்பா. எங்களுக்குள்ள ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் மாதிரி அப்படின்பா. அதுக்குன்னு இப்படிதான் பண்ணுவீங்களான்ட்டு சக்குரா செம கடுப்பாவா. இதெல்லாம் யாரையும் திசை திருப்பாது உங்க 2 பேர்த்தையும் தவிர அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது ஜிராயா என்ட்ரி கொடுப்பாரு. ஓ பெர்விசேஜ் அப்படின்பா நருட்டோ. இதோ இதுல திசை திருப்பருக்குனே இன்னொருத்த வராம்பாரு அப்படின்பா சக்குரா. நான் நினைச்சதை விட நீ நல்லாவே இருக்க நருட்டோ அப்படின்பாரு ஜிராயா. நருட்டோ கையாட்டிட்டு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்பா. ஆனா வலிக்கும், உன்னோட எலும்புகள் இன்னுமே சரியாகல அப்படின்பா சக்குரா. நீ மாறவே இல்ல அப்படின்ட்டு ஜிராயா சிரிப்பாரு. ககாஷியை பார்த்துட்டு சிக்னல் கொடுப்பாரு. இதுக்கப்புறமா ஒரோச்சிமாருவோட ஹைட் அவுட்ல காட்டுவாங்க. காபுட்டோ ஒரோச்சிமாருக்கு தேவையான மெடிசனை கொண்டு போவான். என்ன திரும்ப வந்துட்டியான்னு கேட்பான் ஒரோச்சிமாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்படின்பா காபுட்டோ. கூரனை பத்தி கேட்பான் ஒரோச்சிமாரு. எப்பவும் போலதான், எனக்கு புரியாததே இவளுக்குலாம் எதுக்கு இவ்வளவு இடம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான் காபுட்டோ. உனக்கு அவளை பிடிக்கல தானே அப்படின்னு ஒரோச்சிமாரு கேட்டுட்டு அவ ஒரு டைம்ல என்னோட டாப் கேண்டிடேட்ல இருந்தா. என்ன டைம் தான் அவளுக்கு பதிலா கென்யூமாருவை செலக்ட் பண்ண வச்சது அப்படிங்கும் போது எனக்கே நல்லா தெரியும் அப்படின்பா காபுட்டோ. சாஸ்கே எந்த அளவுக்கு அவனோட ஸ்கில்ஸ்ல வளர்றானோ அந்த அளவுக்கு என்னோட ரீஅனிமேஷன் ஆகிறதுக்கான டைம் நெருங்கிட்டு இருக்கு. அந்த நேரம் வரும்போது அகாட்சுகி அப்புறம் லீஃப் ரெண்டுக்குமே பெரிய இடைஞ்சலா இருக்க போகுது. இப்போ கரண்ட்ல இருக்க ஆபரேஷன் அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் தான் அப்படின்பா ஒரோச்சிமாரு. காபுட்டோ அந்த பொம்பளை மேல எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை அப்படின்பா. இந்த விஷயத்த கூரன் தான் பண்ணியாகணும், நீ சீக்கிரம் அந்த டெஸ்ட் முடி அப்படின்னு ஒரோச்சிமாரு சொல்லவும் சரின்ட்டு நான் இன்னைக்கு கிளம்புறேன் அப்படின்பா காபுட்டோ. இதுக்கப்புறமா காபுட்டோ ஒரு ரூமுக்கு போய் பார்ப்பான். அதாவது நமக்கு ஒரு புது கேரக்டரை காட்ட போறாங்க. அவன் இங்க இருக்க மாட்டான். சாஸ்கே நீர்வீழ்ச்சி கிட்ட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். அவனோட கரிஸ்மாக்க பாதியா ஆக்டிவேட் பண்ணி சாஸ்கேவே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆவான். ஒரு சின்ன பையன் அவனை பார்த்துட்டு இருப்பான். ரெட் கேமிலியஸ் பிடிக்குமா இல்ல ஒயிட் கேமிலியஸ் பிடிக்குமான்னு சொல்லி கேட்பான். அதோட இதழ்கள் பத்தி சொல்லிட்டு நட்ஸ்ல இருந்து ஆயில பிரிச்சு எடுக்கிற விஷயம், அப்புறம் மரமே வந்து ஒரு சார்கோலா யூஸ் ஆகுது இல்லையா கரியா, அதை பத்தி எல்லாம் பேசுவான். நீங்க எல்லாம் இருக்க கூடாது தம்பி ஓடிடு அப்படின்பா. சாஸ்கே திரும்பி போறதா, எங்க போறதுன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த இடம் தான் நான் வர வேண்டிய இடமா, இல்ல இது கொஞ்சம் வினோதமா இருக்கு, நான் இந்த இடத்த சேர்ந்தவமா எனக்கு தெரியல, நான் எங்க போகணும் உனக்கும் தெரியாது தானே, சொல்லு உனக்கு வீடு இருக்கான்னு சொல்லி கேட்பான். எனக்கு அப்படிப்பட்ட இடமே ஒன்னும் இல்ல அப்படின்பா சாஸ்கே. காபுட்டோ நீ இங்கதான் இருக்கிய யூகிமாரு, இது கிளம்ப வேண்டிய நேரம் அப்படின்பா. சரின்பா யூகிமாரு. காபுட்டோ தொல்லை பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டு போவான் சாஸ்கே கிட்ட. யூகிமாரு சாஸ்கே நான் உன்னை அப்புறம் பாக்குறேன் அப்படின்னு கை காட்டுவான். இதுக்கப்புறமா ஹொக்காகே ஆபீஸ்ல காட்டுவாங்க. சுனாடே நருட்டோ புரிஞ்சுக்கிட்டானான்னு சொல்லி கேட்கும் போது அவன் நல்லாவே மெச்சூர் ஆயிட்டான். அது மட்டும் இல்லாம மிச்ச விஷயத்த நான் அவர்கிட்ட விட்டுட்டேன் அப்படின்பாரு. அதுவும் நல்லதுதான் அப்படின்ட்டு நான் உனக்கு வேற ஒரு வேலை வச்சிருக்கேன் அப்படின்பாங்க. ஃபைல கொடுத்துட்டு இது தேடுற மிஷன் அப்படின்பாங்க. இது ஒன்னா கன்ஃபார்ம் ஆகல, ஆனா ஆன்பு பிளாக் ஆப்ஸ் சேர்ந்தவங்க ஒரோச்சிமாருவோட மறைவிட எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி ஒண்ணு இந்த விஷயத்தை கண்டுபிடிச்ச ஆன்பு பிளாக் ஆப்ஸ் சேர்ந்த மெம்பரை கொன்னுட்டாங்க அப்படின்பாங்க. நமக்கு
ஜெனரலான ஏரியா மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சுனாடே சொல்லவும் புரிஞ்சுது அப்படின்பாரு ககாஷி. நான் செலக்ட் பண்ண டீம் ஓகேவான்னு சொல்லி சுனாடே கேட்கவும் ககாஷி இந்த அளவுக்கு ஒரு டீமை செலக்ட் பண்ணிருக்க முடியாது அப்படின்ட்டு இம்ப்ரெஸ் ஆயிருப்பாரு. இதுக்கப்புறமா லீஃப் வில்லேஜோட கேட்ல காட்டுவாங்க கீபா, ஹினாட்டா அப்புறம் ஷீனோ 3 பேர் நிப்பாங்க. சாரி 4 பேர் அகமாருவையும் சேர்த்தி. ககாஷியை பார்த்துட்டு ஹினாட்டா ககாஷி சென்சே அப்படின்பா. ககாஷி நம்மளோட மிஷனை பத்தி ஆல்ரெடி கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு. ஒரோச்சிமாருவோட மறைவிடத்தை பின் பாயிண்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹினாட்டா சொல்லவும் ககாஷி அதேதான், உங்களோட எபிலிட்டிஸ் இருக்கனால அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமா இருக்க போறது இல்ல அப்படின்பாரு. எல்லாருமே தலையாட்டுவாங்க. ஷீனோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட பாராசிட்டிக் இன்செக்ட்ஸை ரிலீஸ் பண்ணி விடுறேன் அதிகப்படியான சக்கர கான்சென்ட்ரேஷனுக்கு இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்பா. அக்கமாருவும் நானும் மிச்சத்தை பாத்துக்கிறோம். இவனோட மூக்கு அந்த மறைவிடம் எங்க இருக்குன்னு பின் பாயிண்ட் பண்ணி சொல்லிரும் அப்படின்பா கீபா. அந்த லொகேஷனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா எனிமியோட சக்கராவை பியாக்குகான யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்பா. உங்களை நம்பிதான் இருக்கேன் அப்படின்பாரு ககாஷி. ஒரோச்சிமாருவோட மறைவிடத்தை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அங்கதானே சாஸ்கேவும் இருப்பா அப்படின்ட்டு இந்த விஷயம் நருட்டோக்கு தெரியுமான்னு சொல்லி கேப்பா. ஷீனோ சில்லித்தனமான கேள்வி, அவனுக்கு மட்டும் தெரிஞ்சதுதான் என்னத்துக்கு இங்க வராம இருந்திருப்பானா என்ன அப்படிங்கவும் கீபா அதுவும் சரிதான் அப்படின்பா. ககாஷி நருட்டோ கிட்ட இந்த மிஷனை பத்தி சொல்ல கிடையாது அப்படின்பாரு. இதுக்கப்புறமா ஈவினிங் ஆயிருக்கும். ஜிராயாவையும் நருட்டோவையும் காட்டுவாங்க. முன்னாடி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா பின் ஸ்டைல் ரசன் சுரிக்கன பர்ஃபெக்ட்டா கத்துக்கிட்டியாமே அப்படின்ட்டு அப்ரிஷியேட் பண்ணுவாரு. நருட்டோ இது நல்லதுக்கு இல்ல அப்படின்பா. ஏன்டா அப்படி சொல்ற, ஈவன் 4th நாளையே இந்த ஒரு விஷயத்தை மாஸ்டர் பண்ண முடியல, அப்படிப்பட்ட விஷயத்தை நீ சாதிச்சிருக்க அப்படிங்கவும் ரிசல்ட் இப்படி இருந்துச்சுனா அப்படின்ட்டு அவன் கையை காமிச்சு இது நல்லதுக்கு இல்ல தானே அப்படின்பா. சொல்ல போனா கில்லர் மூவ கத்து வச்சிருக்கேன், ஆனா இது எல்லாமே பாயிண்ட்லெஸ் தான், நானே என் சக்கராவை அழிச்சுக்கிற மாதிரி அப்படின்னு கத்துவா நருட்டோ. ஜிராயா ஆச்சரியமா பாப்பாரு. நருட்டோ இந்த ஒரு ஜுட்சுவை பொறுத்த வரைக்கும் என்னால திரும்ப பண்ணிட்டு இருக்க முடியாது, அதனால சக்கராவை கம்மியா யூஸ் பண்ற ஜுட்சுவை 2-3 நாள் கத்து வச்சுக்கணும், அதான் வேலைக்காகும் அப்படின்னு கத்துவான். ஜிராயா நருட்டோ பக்கத்துல போயிட்டு தோல்ல கை போட்டு இத பத்தி தான் கவலைப்படுறியா, இதுதான் விஷயம்னா இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணேன், இப்போ இருக்குல்ல அவளுக்கு ஏத்த மாதிரி ஏகப்பட்ட ஜுட்சு இருக்குல்ல, நான் ரிசர்ச் பண்றதுக்கு போறேன், என் கூட வரைய என்னன்னு சொல்லி கேட்பாரு. என் கூட சேர்ந்து திரும்பவுமே ட்ரெயின் பண்றதுக்கு வரைய என்னன்னு சொல்லி கேட்பாரு ஜிராயா. நீங்க ரெடி ஆயிட்டு எப்பன்னு மட்டும் சொல்லுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்பா நருட்டோ. எதுக்கு வெயிட் பண்ணுவா போலாம் அப்படின்பாரு ஜிராயா. எங்க போக போறோம் அப்படின்னு நருட்டோ கேட்பான். ஃபர்ஸ்ட் உன் கையை கியூர் பண்ணணும், அப்புறமா ஹாட் ஸ்பிரிங் போலாம் அப்படிங்கவும் ஹாட் ஸ்பிரிங்கா, அங்க போய் நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பெர்விசேஜ் அப்படின்னு கத்துவான். ஜிராயா அந்த ஒரு இடத்துல உன் கை தன்னை போல ஆறிடும், ஏன்னா அங்க மிக்ஸ்டு பாத் அப்படின்பாரு, ஆண்களும் பெண்களும் சேர்ந்து குளிக்கலாங்கிற இடம், புரிஞ்சு போச்சுல உன்னோட எண்ணம் அப்படின்னு கத்துவான் நருட்டோ. அது அவ்வளவு மோசமா இருந்தா நான் வேணா சக்குராவை இன்வைட் பண்றேன் அப்படின்பாரு ஜிராயா. தலைவன் மூஞ்சியே மாறும். அப்படின்னு சரி இருங்க வரேன் அப்படின்ட்டு ஓடுவான் நருட்டோ. எனக்கு அடிபட்டிருக்கு, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க பெர்விசேஜ் அப்படின்னு கத்துவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரோச்சிமாருஸ் ஹைட் அவுட் டிஸ்கவர் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா லீஃபோட 5th சூப்பர் குவிஸ காட்டுவாங்க. யாமட்டோ தான் ஹோஸ்ட் பண்ணுவாரு. சப்போர்ட்டுக்கு ஈனோ இருப்பா. சக்குராக்கு பதிலா வந்தேன்னு சொல்லுவா. கொஸ்டின்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நிஞ்சுட்சுக்குவான நேம் தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்பாரு யாமட்டோ. இந்த காம்படிஷன்ல ககாஷி, ஷிகமாரு, சோஜி, கீபா, ஷீனோ இவங்களாம் தான் பார்ட்டிசிபென்ட்ஸ். யாமட்டோ சோஜியோட ஸ்பெஷல் 3 சொல்ல வரும்போது சோஜி சூப்பர் எக்ஸ்பான்ஷன் ஜுட்சு அப்படின்பா. அதேதான் அப்படின்ட்டு இப்ப வந்த ரீசெண்ட் எபிசோட்ஸ் இல்லாம இதுக்கு முன்னாடி வந்த நிஞ்சுட்சுவை பத்தி கேட்க போறோம் அப்படின்பாரு. இன்னைக்கான கேள்வி அப்படின்னு ஈனோ சொல்லவும் டாயூயோ யூஸ் பண்ண ஜுட்சு பேர் என்னன்னு சொல்லி கேட்பாரு. ஃப்ளூட்டை யூஸ் பண்ணி 3 மிருகங்களை சமன் பண்ணிருப்பா இல்லையா, அப்புறம் கண்ட்ரோலும் பண்ணிருப்பா. அந்த ஜுட்சு பேர் என்னன்னு சொல்லி கேட்பாரு. ஷீனோ பசராம்தி டீமன் ஃப்ளூட் ஃபேண்டம் வாரியர் கண்ட்ரோலிங் மியூசிக் கரெக்ட் அப்படின்பாரு யாமட்டோ. உனக்கு எப்படா தெரியும்னு கீபா கேட்பான். சிம்பிள் தான், தி புக் ஆஃப் சீக்ரெட் அக்கவுண்ட்ஸ் ஆன் ஃபைட்டிங் அதுலயே எழுதி இருக்கு அப்படின்பா ஷீனோ. இதுக்கப்புறமா ஈனோ பிரைஸை கொடுப்பா. லீஃபோட புக் ஸ்டோருக்கான 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் கொடுப்பாங்க. ஷோனன் ஜம்ப் காமிக்ஸை வாங்க போறேன்ட்டு எக்ஸைட் ஆவான். திடீர்னு பார்த்தா சக்குரா வந்திருப்பா. ஈனோ மேல செவன் கடுப்பாவா. சூப்பர் கியூஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னு பொய்யா சொன்னா அப்படின்னு கத்துவா. லெஃப்ட் சைட்ல இருக்கிறது என்ன ஹினாட்டாவா, கொஞ்சம் வினோதமா காட்டியிருக்கானுங்களே, என்னோட அசிஸ்டன்ட் ரோல 3D TAD அப்படின்ட்டு செம கடுப்பா இருப்பா சக்குரா. இதோட இந்த எபிசோட் முடியுது.